Hey hi guys, welcome to channel series lover. இன்னைக்கு நம்ம ஒரு கொரியன் மூவியை தான் பார்க்க போறோம். அதுவும் இந்த மூவியை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஜாலியா செம ஃபன் ஃபில்லா ஒரு லவ், ரொமான்ஸ், மேரேஜ், டிவோர்ஸ்னு இப்படி எல்லாம் கலந்த ஒரு கலவையா இருக்க போகுது. ரொம்ப வளவல நிலுக்காம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சீக்கிரமா இந்த மூவியை பார்த்து முடிப்போம். கண்டிப்பா இந்த மூவி உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். சரி, இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கிராண்டான வெட்டிங் ஃபங்க்ஷனை தான் காட்டுறாங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருமே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்போது நம்ம பிரைடோட முகத்துல மட்டும் அந்த சந்தோஷம் இல்லை. இவ தான் நம்ம ஹீரோயின் நாரா. இவ இப்படி சோகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவ லவ் பண்ண பையனோட பிரேக்கப் ஆயிருந்திருக்கும். இங்க இவ வருத்தப்பட்டு இருக்கா. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவும் ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கான். நான் தப்பு பண்ணிட்டேன், அவளை நான் விட்டுட்டு வந்திருக்க கூடாது, அங்க அவ கல்யாணம் பண்ணிக்க போறா, நான் ஃபுல்லா குடிச்சிட்டு நரகத்துக்கு போறேன் அப்படின்ட்டு இவன் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க. நீ எங்க வேணாலும் போ, ஃபர்ஸ்ட் என் பாரை விட்டு வெளில போ. காலையில இருந்து இப்ப வரைக்கும் இதே தான் புலம்பிக்கிட்டு இருக்க. இதுக்கு தான் சொன்ன அவளை பிரேக்கப் பண்றதுக்கு முன்னாடி 10 தடவை யோசின்ட்டு. அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு இவன் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கும்போது, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது, நான் நேரா மண்டபத்துக்கு போறேன், கல்யாணத்தை நிறுத்துறேன், பொண்ணை தூக்குறேன், சொன்னா கேளு, அடி வாங்கி சாகாத, அங்க கல்யாணமே முடிஞ்சிருக்கும்டா அப்படின்ட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கும்போது, நான் யாரு பேச்சையும் கேட்கற மாதிரி இல்ல, நான் போயே தீருவேன் அப்படின்ட்டு நேரா போய் டோரை ஓபன் பண்ணா சும்மா பேய் மாதிரி இவ நின்றுட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லாரும் பயந்துடுறானுங்க. நான் உன்னை பாக்குறதுக்கு தான் கிளம்புனேன் தெரியுமா, யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல, உன்னை தூக்கிட்டு வரணுங்கிற முடிவோடு தான் வெளில வந்தேன், ஆனா நீயே வந்துட்ட அப்படின்ற மாதிரி இவன் பாத்துட்டு இருக்கும்போது வெளியில டாக்ஸி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. போய் காசை கொடுத்துட்டு வா அப்படின்னோடனே இவனும் கிளம்பி வெளியில போறான். அந்த கேப்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா, என்ன பாக்குறதுக்கு தான் வந்தானா அப்படின்னு கேட்டா, ஆமாமாமா, யாரு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, உன்னை தூக்கிட்டு வரணும்ட்டு தான் கிளம்புனா அப்படின்ட்டு இவனுங்களும் ஹை பேத்தி விட, நம்ம ஹீரோ நேரா ஓடி இவன் முன்னாடி அழ ஆரம்பிச்சிடுறான். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, இதுக்கு மேல நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு இவன் பயங்கரமா அழ ஆரம்பிக்க, இதுக்கு மேல எந்த தப்பு பண்ண மாட்டேன்ல, கடைசி வரைக்கும் என் கூட இருப்பதானே அப்படின்ட்டு இவ கேட்க, இவனும் மண்டையாடுறான். இப்படி இவங்க பிரேக்கப் ஸ்டோரி முடிஞ்சு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. பேட்சப் ஸ்டோரி எல்லாம் ஓகே தான், ஆனா ஃபேமிலியை சமாளிச்சாக்கணுமே, அதுதான் இருக்கிறதுல பெரிய டாஸ்க்கு. இங்க பாரு, என் அம்மா ரொம்ப சாஃப்ட் தெரியுமா, எந்த அளவுக்கு சாஃப்ட்னா ஒரு ஸ்கூல் பொண்ணு மாதிரி, செம்ம இன்னசென்ட். நீ போய் பார்த்தேன்னு வச்சுக்க, அப்படியே பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது, தைரியமா போ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லி அனுப்ப, இவன் போய் பார்த்தாதான் தெரியுது மூவில வர வெள்ளியே பரவாயில்ல போல, ஆனா இவங்க அம்மா அதை விட டெரரா இருக்காங்க. இன்னைக்கு கண்டிப்பா செருப்படி கன்ஃபார்ம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான். எதுவும் வேலைக்காகல. சரி, என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு பையனை பார்த்து கேட்டோன்னா, நான் இப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னா, அப்பாக்கு வேலை பார்க்கல. சரி, பணமாவது ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியா, அது அப்படின்ட்டு இவன் இழுக்கிறதுலே அவங்களுக்கு புரிஞ்சிருது. நீ நல்லா படிச்ச பையன், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்ட்டு இவங்க பணத்தை எடுத்து கொடுத்தோன்னா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், உங்க பொண்ணை விட்டு நான் போற மாதிரி இல்ல அப்படின்ட்டு இவன் கதறதுக்கு முன்னாடியே, உங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தங்குறதுக்கு ஒரு புது வீடு பார்த்து வச்சிருக்கேன், அந்த வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த பணத்தை வச்சு வாங்கிக்கோ அப்படின்னோன்னா இவனுக்கு செம்ம ட்விஸ்டா இருக்கு. அப்புறம் நீ என்ன அத்தன்லாம் கூப்பிட வேணாம், அம்மானே கூப்பிடு, எனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு வயசாகல அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அத்தையே சமாளிச்சிட்டோம், மாமாவை சமாளிக்க முடியாதா அப்படின்ட்டு இவன் நேர்ல போய் பார்த்தாதான் தெரியுது, அவர் கண்ணை வச்சுட்டு என் பொண்ணை இழுத்துட்டு ஓட பார்த்தலடா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ட்டு சுடுறதுலேயே வெறியா இருந்துட்டு இருக்காரு. எப்படியோ நம்ம ஹீரோயின் தான் ஓரளவுக்கு சமாளிச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட பாட்டி வேற, ஆமா நம்ம நாராக்கு என்ன இது செகண்ட் மேரேஜா அப்படின்னு கேட்டா, செகண்ட் மேரேஜ்லாம் இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ். அப்புறம் ஏன் அன்னைக்கு பார்த்த பையன் ஒரு மாதிரியும் இன்னைக்கு பார்த்த பையன் வேற மாதிரியும் இருக்கான், 2 பையனும் ஒரே பையன் தான் அத்தை அப்படின்ட்டு இவங்க சமாளிக்க முடியாம சமாளிச்சிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா வேற, பொண்ணோட ஃபேமிலி ரொம்ப ரிச்னு சொன்னாங்க, அப்புறம் ஏன் அவங்க அம்மா தலையில கொசு வலையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு குழப்பத்தோடயே நம்ம ஹீரோயினோட மேரேஜும் நடந்து முடியுது. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே நார்மலா இருக்க போகுதுன்னு பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா பாலை தூக்கி இவ அடிச்ச அடியில வெட்டிங் போட்டோவே உடஞ்சிருது. அடி பாவி, என்னதானே கொலை பண்ண பார்த்த, இரு உன் மேல மர்டர் கேஸ கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னோன்னா, இது மர்டர்ல வராது, அட்டெம்ப்ட் மர்டர்ல தான் வரும், இது கூட தெரியாத உனக்கெல்லாம் எவன் லாயர் லைசன்ஸை கொடுத்தது அப்படின்ட்டு இவன் மிடில் ஃபிங்கரை காட்டிட்டு போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் மூவி டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா, நம்ம ஹீரோ லாயர் ஆயிருப்பான். 2 பேருக்குமே மேரேஜ் லைஃப் சுத்தமா செட் ஆகல. எந்த அளவுக்குன்னா மேரேஜ் சர்டிபிகேட்டை ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இப்படியே போனா கடைசியில எங்க நிக்கும்,
கோர்ட்டு டிவோர்ஸ்னு வரும்போது உங்க 2 பேரோட லவ் ஸ்டோரியும் இந்த மூவில வர மாதிரி அவ்வளோ அழகா ஆரம்பிச்சுது. ஆனா நீங்க 2 பேரும் இந்த அளவுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லாத்தையும் நான் சொல்றேன். இதெல்லாம் ஆரம்பிச்சது எங்களோட ஹனிமூன்ல தான். கஷ்டப்பட்டு ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போகணும்னு அடம்பிடிச்சா. சரின்னு கூட்டிட்டு போனா ரூமை விட்டு வெளில வரல இவ. கேட்டா வெளியில வந்ததே ரிலாக்ஸ் பண்றதுக்குன்னு சொல்றா. நான் எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க, ஏதோ சோலோ ட்ரிப் போன மாதிரி எல்லாத்துலயும் வந்து தன்னந்தனியா நின்றுட்டு இருப்பேன். காசோட அருமெல்லாம் இவளுக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு இவ செம்ம டென்ஷன் ஆயிடுறா. அதுக்கு காரணம் என்னன்னா, கல்யாணம் ஆன புதுசுல இவன் வேலை பார்க்கல, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு தானே வந்து படிச்சிட்டு இருந்தான். என் கிளாஸ்மேட்டோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் வருது, அந்த மேரேஜ் அட்டென்ட் பண்ணோம், ஒரு 500 ரூபா மட்டும் கூட மொய் பணமா வச்சுட்டு வரலாம் அப்படின்னு. எதுக்கு தேவையில்லாம கிளாஸ்மேட்டோட சிஸ்டருக்கெல்லாம் வந்து இவ்வளவு செலவு பண்ற, உனக்கே இன்னும் வேலை செட் ஆகல அப்படின்னு தெரியாதனமா வாய விட்டுருவா. அவ்வளவுதான். அப்ப ஆரம்பிச்சவன் வெளியில போகும்போது வந்து காசு வாங்கிட்டு போலையா அப்படின்னு கேட்டா, எனக்கு தான் வேலை இல்லையே, நான் வந்து காசெல்லாம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, நைட்டு ரொம்ப லேட்டா வரான், வெளியில ஃபுல்லா பனியா இருக்கு, ஏன் இப்படி நடந்து வந்திருக்க, டாக்ஸில வரலையா அப்படின்னு கேட்டா, எனக்கு தான் வேலை இல்லையே, நான்லாம் டாக்ஸில வர முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா இவளுக்கு அப்பயே டென்ஷன் ஆயிடுது. உங்க அம்மாக்கு வேற நாளைக்கு பர்த்டே வருதுல, அதுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம், பணம் கொடுத்தா வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நீயே முடிவு பண்ணிக்கோ, நான் தான் வேலைக்கே போலையே அப்படின்னு இவ டென்ஷன் ஆகி காட்டு கத்த ஆரம்பிக்கிறா. தெரியாதனமா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணா தெரியுமா? இவன் மட்டும் கிடையாது, இவன் மொத்த குடும்பமுமே இப்படிதான். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறா. இவ நல்ல ரிச்சான ஃபேமிலில இருந்து வந்தவ, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில எந்த அளவுக்கு சிக்கனமா இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் புரியாதுல. பாத்திரம் விளக்கலான்னு சொல்லிட்டு லிக்விட் எடுத்தா, ஐயோ 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 ஏமா இந்த அளவுக்கு எடுக்கிற, இதை வச்சு மொத்த ஊருக்கும் வந்து பாத்திரம் விளக்கிடுவேன், இது கூட உங்க அம்மா சொல்லி தரலையா, ஒரு வேலை பணக்கார பொண்ணுனா இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்னோட இவளுக்கு பயங்கரமா காண்டாகுது. இது மட்டும் கிடையாது, நான் எந்த விஷயம் பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்ன குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு இவ டென்ஷன் ஆகி கத்தும்போது, இதெல்லாம் குத்தி காட்டுறது கிடையாது, உன் மேல இருக்கிற அக்கறையில எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நீ ரொம்ப ஒழுங்கா நான் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது நீ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு இவன் ஒரு கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் தீவிரமா எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது இவ ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு அப்பதான் வந்து ரொமான்ஸ் பண்றதுக்காக இவனை வந்து பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் பண்றா. இப்படி எத்தனை நாள் என்ன இவ டார்ச்சர் பண்ணிருக்கா தெரியுமா அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்களை பார்த்து இவன் பேசிட்டு இருக்க. ஏன் ஆபீஸ்ல ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்றியா, அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்னோட இங்க இவனுக்கு பயங்கரமா வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருது. நான் அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தேன், ஆனா நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, இவளும் ஒரு பையன் கூட வந்து பேசிட்டு இருந்திருப்பா போல, இல்ல ஓ மேலதான் தப்பு ஓ மேலதான் தப்பு அப்படின்ட்டு இப்படி மாறி மாறி 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் நிறுத்துங்க, கடைசியா உங்க ஒய்ஃபை எப்ப டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவெடுத்தீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டோன்னா, எனக்கு நார்மலாவே எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் பதட்டம் ஆயிடுவேன், அதனால ஸ்டொமக் அப்செட் ஆயிடும். அடுத்த நாள் காலையில இவனுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம், அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு இவன் மேல வந்து படுத்துட்டு, என் ஃபர்ஸ்ட் மூவியோட கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் நல்ல நான் மூவி எடுக்க போறேன் அப்படின்ட்டு இவன் ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்க. எல்லாம் ஓகே தான், எனக்கு நாளைக்கு காலையில எக்ஸாம் இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு வெளியில போய் இவன் படுத்துறான். காலையில ஏந்திரிச்சு பார்த்தாதான் தெரியுது, கிச்சனையே விட்டா எரிச்சிருவா போல அவ பாட்டுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா படிச்சு தூங்கிட்டு இருக்கா. அப்புறம் எங்க இருந்து இவன் எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்றது? இப்படி ஒவ்வொரு டைமும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து இவன் எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சான். இவளாலதான் என் பாதி வாழ்க்கையே வீணா போச்சு அப்படின்ட்டு இவன் கத்த ஆரம்பிக்க, நான் மட்டும் ரொம்ப சந்தோஷமாவா இருந்தேன், ஏன் வாழ்க்கைன்னா வீணா போச்சு அப்படின்ட்டு இவளும் வந்து கத்த ஆரம்பிக்கிறா. கடைசியா என்னதான் வந்து சொல்ல வரீங்க, 2 பேரும் வந்து பிரியறதா முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னா, ஆமா அப்படின்ற மாதிரி சைனை போட்டு வெளியில வராங்க. இன்னும் 30 நாள் வந்து டைம் இருக்கு, உன் கூட 3000 நாள் வாழ்ந்துட்டேன், இந்த 30 நாள் வாழ முடியாதா, 30 டேஸ்க்கு அப்புறம் நான் ஃப்ரீ பேர்டு தான் அப்படின்ட்டு கேலண்டர்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறான். போற வழியில தானே என்னோட ஆஃபீஸ் இருக்கு, கொஞ்சம் டிராப் பண்ணிட்டு போயேன் அப்படின்ட்டு இவன் கேட்டோன்னா, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே இவன் கீயை வாங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். இவன் பின்னாடியே ஓடி வந்துட்டு சரி வந்து தொலை அப்படின்ட்டு 2 பேரும் கார்ல ஒன்னாதான் வந்துட்டு இருப்பாங்க. என்னை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் தான் வந்து காரணம்னு சொன்னல அப்படின்னோன்னா, ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்டா, அப்போவே என்னை டிவோர்ஸ் பண்ணியிருக்கலாமே, இவ்வளோ நாள் எதுக்காக வெயிட் பண்ண, அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் வந்து பயங்கரமாக வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிடறான். சொன்னா கேளு, என்னை கலாய்க்காத, எனக்கு கடுப்பாகுதே அப்படின்ட்டு இவ்வளோ திட்டிகிட்டே வந்துட்டு இருப்பா. இப்படி மாறி மாறி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ரோட்டை பார்க்காம நேரா ஒரு வண்டி வந்து டொம்முன்னு இடிக்குது. ஒரு பெரிய ஆக்சிடென்ட். 2 பேரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து கண்ணு முழிக்க ஆரம்பிக்கிறா. பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோவும் வந்து கண்ணு முழிக்கிறான். சுத்தி இருந்த அவங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து செம்ம ஹாப்பியா இருக்கு. சந்தோஷப்பட்ட அடுத்த செகண்டே சண்டே ஆரம்பிச்சு ஹாஸ்பிட்டலே வந்து ஒரு வழி ஆக்கிடுறாங்க. உன் பையனாலதான் என் பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்ட்டு இவங்க கத்த, உன் பொண்ணாலதான் என் பையனுக்கு இந்த நிலைமைன்னு இவங்க கத்த.
இப்படி மாறி மாறி ரெண்டு குடும்பமும் வந்து அடிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க, உங்க ரெண்டு ஃபேமிலிக்கும் ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது, ஆனா நீங்கெல்லாம் யாரு, ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்டதும் செம ஷாக்கு எல்லாருக்கும். அப்பதான் டாக்டர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, ரெண்டு பேருக்கும் வந்து டெம்பரரியா மெமரி லாஸ் ஆயிருக்கு, இது கூடிய சீக்கிரம் சரியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, சரியா போகாம லாஸ்ட் வரைக்கும் இப்படி இருக்கிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்கு. இப்படி டாக்டர் கூட எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்க அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்து மூஞ்ச பாத்துக்கிறாங்க, ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. அந்த நேரம்னு பார்த்து ஒரு நர்ஸ் உள்ள வந்து நீங்க ரெண்டு பேரும் வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்கன்னா வந்து பேசிக்கிட்டாங்க அப்படின்னோட நம்ம ஹீரோக்கா பட்டாம்பூச்சி பறக்குது, எவ்வளவு ஒரு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு அவனை பத்தியே வந்து பெருமையா நினைச்சிட்டு இருக்க. இங்கே இவளா என்னடி டேஸ்ட் உனக்கு, இப்படிப்பட்டவனை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி உட்காந்துருக்கா. இவனால நம்பவே முடியல, உண்மையாவே வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்குமா அப்படின்ட்டு மேரேஜ் போட்டோவெல்லாம் எடுத்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. எங்க இருந்தோ கல்லு வந்து விழுது, என்ன கல்லு இது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்த அந்த கேப்ல எங்க இருந்தோ ஒரு கல்லு வந்து பறந்து வந்து இவன் மண்டையில அடிக்க அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழ கூட்டிட்டு போய் பெட்ல வந்து அட்மிட் பண்ணிடுறானுங்க. இதை பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் பையனுக்கு ஞாபகம் வரணுங்கிறதுக்காக ஏதேதோ டிராமாவெல்லாம் பார்த்துட்டு இந்த வேலையை இருந்திருக்காங்க. இது அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல தான் வரும், எதுக்கும் நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்ட்டு பக்கத்துல இருந்த டாக்டர் வந்து போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ண, ஐயோ டாக்டர் போலீஸ்க்கெல்லாம் வந்து கால் பண்ணாதீங்க, இது ஃபேமிலி மேட்டர், நாங்களே பேசி சரி பண்ணிக்கிறோம்ட்டு ஹீரோ தான் வந்து எப்படியோ காப்பாத்தி விட்டுறான். இது சரி பண்றதுக்கு வேற வழியே இல்லையா, அவங்களுக்கு எப்படிதான் வந்து ஞாபகம் வர வைக்கிறது அப்படின்ட்டு டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து கேட்கும் போது அந்த டாக்டர் என்ன சொல்றாரு, எனக்கு புரியுது அவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் வாங்க போறாங்க, ஆனா இருந்தாலும் வந்து கொஞ்ச நாளைக்காவது அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தங்குனா வந்து ரொம்ப நல்லது, பழைய மெமரிஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு இவர் சொல்ல இவங்க ரெண்டு பேரும் வந்து அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு பயம், எங்க ஒரு வேலை ஒன்னா தங்கும் போது திரும்ப பழையபடி வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு லைட்டா பயம் இருந்தாலும் சரி வேற வழி இல்ல, ரெண்டு பேரையும் ஒன்னா ஒரே வீட்டுல தங்க வைக்கலாம், அதுவும் வந்து அந்த டிவோர்ஸ் வாங்குறதுக்கு இன்னும் 30 நாள் டைம் இருக்குல்ல, அந்த 30 days மட்டும் வந்து ஒன்னா தங்க வைக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு ஃபேமிலியும் வந்து முடிவெடுத்துடுறாங்க. இங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்ற உண்மையும் வந்து தெரிய வருது. நம்ம ஹீரோயினுக்கா செம்ம ஹாப்பி, அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்ட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருக்கா. இங்க இவனா ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணன்ட்டு பெருமையா நினைச்சிட்டு இருந்தான், ஆனா அதையும் சொதப்பி வச்சுட்டேடா அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே வந்து ரெண்டு பேரையும் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டை பார்த்தா அலங்கோலமா இருக்கு, இதெல்லாம் மனுஷங்க வாழ்ற இடம் தானா, என்ன இப்படி குப்பையை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து எல்லா இடத்தையும் வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கா. ஐயோ 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 எவ்வளவு தண்ணி அடிச்சிருக்கான், இவ்வளவு தண்ணி அடிக்கிறவனோட எப்படி ஒரு பொண்ணால நிம்மதியா வாழ முடியும் அப்படின்ட்டு இவ பார்த்துட்டு இருக்கும்போது, சிஸ்டர் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் மாமா குடிச்சது கிடையாது, நீ குடிச்சிட்டு வச்சதே அப்படின்ட்டு இவ சொல்ல, என்ன இவ்வளோ தண்ணி அடிக்க வச்சிருக்கானே அப்ப எந்த அளவுக்கு என்ன கொடுமைப்படுத்திருப்பான் அப்படின்ட்டு அப்படியே உல்டாவா மாத்தி பேசிட்டு இருக்கா. அந்த மேரேஜ் போட்டோவை இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்கள வெறுத்து இருக்காங்கன்ட்டு. ஹீரோயின் அம்மாக்கு வேற லைட்டா பயமா இருக்கு, 24 hours உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, இவங்க ரெண்டு பேரையும் கண்காணிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இவளை வந்து விட்டுட்டு போறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை வந்து அதே வீட்டுல விட்டுட்டு போயிடுறாங்க. இவளுக்கு அதுல சுத்தமா வந்து விருப்பமே இல்ல, ஆனா என்ன பண்றது அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நைட்டு கூட வந்து தூங்காம திரும்ப ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணிடவே கூடாது அப்படின்ற காரணத்துக்காக நைட்டு ஃபுல்லா வந்து கண்ணு முழிச்சு பாத்துக்கிட்டே இருக்கா. இவன் பார்த்து பயந்துடுறான். இப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே வந்து பாத்ரூமுக்கு போயிட்டு பல்லு விளக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படியே உள்ள வரா. அவன் கிட்ட இருந்து பேஸ்ட வாங்கிட்டு அப்படியே பிரஷ் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம்ல இருக்கோங்கிறது ஞாபகம் வந்து அடிச்சு பிடிச்சு ரெண்டு பேரும் வெளியே ஓடியாரா. இங்க இவளா என்னடா நடக்குது, இங்க போற போக்க பார்த்தா என் கண்ட்ரோல்ல இல்லாம என்னென்னமோ நடக்க போகுது போலயே அப்படின்ற மாதிரியே வந்து பாத்துட்டு இருக்கா. ரெண்டு ஃபேமிலியும் ரெண்டு பேருக்கும் வந்து ஞாபகம் வர வைக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ வித்த காட்டிட்டு இருக்காங்க. பழையபடி ரெண்டு பேரும் வந்து அவங்க ப்ரொஃபஷனலா வந்து ஆஃபீஸ்க்கெல்லாம் போனா வந்து ஞாபகம் வருதான்னு பார்த்தா அப்பயும் வந்து ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல. ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாரையும் கூப்பிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ஞாபகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே வந்து பேடான இன்சிடென்டா தான் இருக்குது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவன் கிட்ட அவனோட லவ் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்ட இடம் எதுன்னு பார்த்தா ஒரு பார்ல. அங்க கூட இவன் வந்து புக் எடுத்துட்டு வந்து படிச்சுட்டு தான் இருப்பான். நம்ம ஹீரோயினை வந்து எதர்ச்சியா வந்து பாத்துறான். அப்ப கூட இவளுக்கு வந்து பெருசா அட்ராக்ட் எல்லாம் ஆகல. இவன் சிரிச்ச சிரிப்பை பார்த்து பயந்து ஓடிடுறா. ஒரு இடத்துல உட்காந்து இவ தண்ணி அடிச்சிட்டு இருக்கும் போது சாப்பிட்டது ஏதோ வந்து சோக் ஆயிடுது. மூச்சு விட முடியாம இவ கஷ்டப்பட்டு இருக்கா. இவன் தான் காப்பாத்தி வந்து ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் வந்து கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றான். ஓ அப்படிதான் வந்து எங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சா அப்படின்ட்டு இவன் ஆசையா வந்து கேட்டுட்டு இருக்கும் போது லவ் உன் மேல வரல, அவளை ட்ரீட் பண்ணா அந்த டாக்டர் மேலதான் வந்ததுன்ட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டரும் நம்ம ஹீரோயினும் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஆனா ஏதோ செட் ஆகாம வந்து பிரேக்கப்பும் ஆயிருக்கு. அதை மறக்கணுங்கிறதுக்காக பேஸ்பால் ஸ்டேடியம் போயிட்டு சும்மா செம்ம ஆட்டம் போட்டிருக்கா.
அங்கதான் நம்ம ஹீரோ வந்து திரும்ப பார்த்து இருந்திருப்பான். இவ பஸ்ல ஏற முடியாம அப்படியே தட்டு தடுமாறி மலையில வந்து நின்றுட்டு இருக்கும் போது இவன் தான் அப்படியே கொடை எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே ரொமான்டிக்கா இவளை பார்க்க ஆரம்பிக்க இவளும் லைட்டா வந்து இம்ப்ரெஸ் ஆகுறா. அப்ப கூட வந்து பெருசா காட்டிக்கல. வாங்க நானே டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லி 2 பேரும் கார்ல ஒன்னா போயிட்டு இருக்கும்போது ஒரு பால்ல வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பேஸ்பால் பார்க்க போலாமா அப்படின்ற மாதிரி எழுதி கொடுக்குறான். அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு தான் இவ்வளவு ரிப்ளை பண்ணுவா. ஆனா என்னமோ தெரியல, திரும்ப அவன்கிட்டயே வந்து உன்னோட நம்பர் சொல்லு அப்படின்ட்டு நம்பர் எல்லாம் வந்து வாங்கிக்கிறா. இங்க நம்ம ஹீரோ கிட்ட கதை சொல்ற மாதிரியே நம்ம ஹீரோயின் கிட்டையும் வந்து எல்லா கதையும் வந்து அவ ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நான் தான் அவனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சேனா அப்படின்ட்டு இவ ஷாக்கா வந்து கேட்கும் போது அப்புறம் நானா பேசினேன், வேணான்னு சொல்லும் போது கேட்காம நீ தானே பேசின அப்படின்ட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு மாதிரியா தான் இருந்தான். ஆனா இந்த கோட் சூட்ல அவனை பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு இவன் மேல லைட்டா இம்ப்ரெஷன் வர ஆரம்பிக்குது. இது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி நம்ம ஹீரோட அம்மா ஒரு வேலையை பார்த்து விட்டுறாங்க. இந்த ஹிப்னோடைஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்க கிட்ட கூட்டிட்டு போனா ஏதாவது சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சா கொஞ்சமா வந்து அவங்க 2 பேரையும் ஹிப்னோடைஸ் பண்ணி நீங்க எந்த காரணத்துக்காக டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்து கேட்க, எனக்கு அடுத்த நாள் காலையில ஒரு முக்கியமான எக்ஸாம் இருந்தது, எந்த பிரச்சனையும் பண்ணிடாத அப்படின்ட்டு இவகிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனா காலையில நான் ஏந்திரிச்சு பார்க்கும்போது கிச்சனையே வந்து ஒரு வழியாக்கி இருந்தா. இப்படிதான் இவ எப்பவுமே வந்து என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது தான் தெரியுது, இல்ல அவனுக்கு வந்து வயிறு சரியில்லாம போயிடும், எக்ஸாம் டயத்துல வந்து ரொம்ப பயப்படுவான், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு சமைச்சு கொடுக்கலாம், சூப் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ட்டு தான் வந்து நான் செஞ்சேன். ஆனா தெரியாம வந்து தூங்கிட்டேன், அதனாலதான் வந்து அங்க ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவ அந்த உண்மையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. சரி 2 பேருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த டாக்டர் வந்து சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. என்ன இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஓவரா வந்து சமாதானம் ஆயிட்டாங்க. இவன் என்னன்னா, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, நீ எனக்காக தானே வந்து சமைக்க ட்ரை பண்ண, நான் போய் உன்னை தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்ட்டு இவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்க இவளா, அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல, உனக்கு தெரியாம தானே நீ என்ன ஹர்ட் பண்ண, இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஓவரா வந்து சமாதானமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையா ஆண்டவா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வந்து பாத்துட்டு இருக்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. சொல்ல போனா வந்து லவ்வே வந்துருச்சு. சரி அடுத்த நாள் எங்கேயாவது வந்து வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. பிரச்சனை என்னன்னா இவளோட தங்கச்சிக்கு தெரியாம போகணும், ஏன்னா 2 ஃபேமிலிக்கும் தெரிஞ்சதுன்னா வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. காலங்கத்தால இவ பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து வெளியில போகும்போது, எங்க இவ்வளவு ட்ரெஸ் பண்ணிட்டு போற அப்படின்னா உனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி இவ அங்க இருந்து போயிடுறான். இவன் பயங்கரமா வந்து கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வெளியில வரத பார்த்தோன்னே, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா, நான் எங்கேயும் போல, பக்கத்து தெருவுல குப்பையை போடுறதுக்கு போறேன், ஏதோ இப்ப வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு சமாளிச்சுட்டு ஓடிடுறான். ஏதோ சம்திங் ஃபிஷி அப்படின்ற மாதிரி இவ பாத்துட்டு இருக்க. இங்கே இவங்க 2 பேரும் வந்து வெளியில நிறைய இடத்த வந்து சுத்தி பாக்குறாங்க, ஒன்னா சாப்பிடுறாங்க, சிரிச்சு பேசி எதுவுமே ஞாபகம் வரலனாலும் ஏதோ ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆன மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா மீட் பண்ணலாம்னு சொல்லி ஒன்னா பேசிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆகி அங்கேயே வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே நைட் ஆகிடுது. காலையில ஏந்திரிச்சு வீட்டுக்கு போகணும் இல்லையா, எங்க ஒரு வேலை இவ கண்டுபிடிச்சிருவாளோன்ட்டு நம்ம ஹீரோ அப்படியே சமாளிக்கிற மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து உள்ள வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் எதுவுமே தெரியாத மாதிரி அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு உள்ள வந்துட்டு இருக்கும் போது, நான் உங்களை இப்பதான் பாக்குறேன், நேத்து பார்த்தது அப்படின்ட்டு இவ சமாளிக்கிறதுலே வந்து அவ தங்கச்சி கறிக்கு தெரிஞ்சு போயிடுது. அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஏதோ பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க ஜாலியா அப்படின்ற மாதிரி வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்கா. யாரு என்ன நினைச்சா நமக்கு என்ன அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வந்து இங்க ஜாலியா லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கா. அன்னைக்கு ஒரு நாள் இவ தங்கச்சி வந்து வீட்டுல இல்ல, ரூம்ல 2 பேரும் தனியா வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தெரியாதனமா வந்து இவ பாத்துடுறா. அவ்வளவுதான் அலறி அடிச்சு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இங்க என்ன நடக்குது தெரியுமா, இங்க என்ன நடக்குது தெரியுமா அப்படின்ட்டு இவ கத்த ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ வந்து சமாளிக்கணுங்கிறதுக்காக வேகமா ஓடி வந்து தெரியாதனமா வந்து ஒரு பால்ல காலை வச்சு அங்கேயே ஸ்லிப் ஆகி டமால்னு வந்து கீழே விழுறான். அவ்வளவுதான் 2 பேரும் வந்து பயந்துடுறாளுங்க, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு தூக்கி விட ட்ரை பண்ணும்போது, இல்ல எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இங்க பாருமா, இங்க நடந்த எந்த விஷயத்தையும் வந்து உன் அம்மா கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாத, அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வந்து கோவப்படுவாங்க, இந்தா என்னோட கார்டை வச்சுக்கோ, இதுல என்ன வேணாலும் வாங்கிக்கோ, உனக்கு பிடிச்சது எதுவா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி இவன் கார்டை வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கும் போது, மாமா விளையாடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு எதுக்கு பயப்படுற, இந்த கார்டை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவனு கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் வந்து செம்ம ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. அப்பதான் தெரியுது இவன் எல்லாத்தையும் வந்து செவுத்த பார்த்து பேசிட்டு இருக்கான். கீழே விழுந்ததுல கபாலம் கலங்கிடுச்சு போல.
கொஞ்ச நேரத்திலேயே வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறனா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றாங்க. ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் இவன் கண்ணு முழிச்சோடனே நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ஓடி வந்து பாக்குறா. இப்ப நீ நல்லா தானே இருக்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவன் எதுவுமே வந்து வாயே திறக்கல. அவங்க அம்மாக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு இதுக்கு மேல வந்து அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு சொல்லி கார்ல வந்து இவளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் சொல்றது கேளுங்கம்மா, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இவ சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவங்க அம்மாக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்லன்ட்டு நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அவன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். இதெல்லாம் எதுக்காக? உன்னோட ஆசைக்காக. ஆனா கடைசியா உங்க 2 பேரோட லவ் வந்து டிவோர்ஸ்ல தான் முடிஞ்சுது. என் பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கிறது எனக்கு தெரியும். ஒரு அம்மாவா வந்து திரும்ப என் பொண்ணை வந்து நான் கஷ்டப்பட விட மாட்டேன். நீ இன்னும் 2 நாள்ல வந்து லண்டன் கிளம்பணும். அங்க போய் நீ படி, அது பண்ணு, இது பண்ணுலாம் நான் சொல்லல. புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்ணு. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு மாதிரி வந்து ஃபீலிங்கா பேச ஆரம்பிக்கா. இவளுக்கும் வந்து புரிய ஆரம்பிக்குது அவங்க அம்மாவோட கோவம் வந்து கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறா. அதே நேரத்துல ஹீரோவையும் வந்து விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்ல. அன்னைக்கு நைட்டே வந்து அவனை பாக்குறதுக்காக திரும்ப போகும்போது நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறான். உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு தானே அப்படின்ற மாதிரி இவ பாக்கும்போது இவனும் வந்து ஆமான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவன் கேட்கும்போது இல்ல நீ ஹாஸ்பிட்டல்ல என்ன பார்த்த பார்வையிலே எனக்கு தெரிஞ்சது. என்ன மொத்தமா வெறுக்கிற மாதிரி பார்த்தா அப்பயே எனக்கு புரிஞ்சிருச்சு உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு. சரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இவ கேட்கும்போது உங்க அம்மா சொன்னது உண்மைதான். நம்ம 2 பேரோட லைஃப் வந்து அந்த அளவுக்கு ஹாப்பியாலாம் இல்ல. தினமும் சண்டை கோவம்ட்டு இதுல நம்ம லவ்வே வந்து காணாம போயிடுச்சு அப்படின்ட்டு இவன் பேசும்போதே வந்து இவளுக்கு புரிய ஆரம்பிச்சிருது. அட்லீஸ்ட் உனக்காவது வந்து உன்னோட மெமரிஸ் எல்லாம் வந்து திரும்ப வந்ததே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி இவ அங்க இருந்து வந்து கிளம்பி போயிடுறா. ஊருக்கு போறதுக்காக வந்து பேக்கிங்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இவ சோகமா இருக்கா அப்படின்றது அவங்க அம்மாக்கும் நல்லாவே தெரியுது, அவங்க அப்பாவுக்கும் வந்து நல்லாவே புரியுது. அடுத்த நாள் டிவோர்ஸ்க்கான நாளும் வருது. 2 பேரும் வந்து டிவோர்ஸை வாங்கிட்டு அப்படியே வெளியில வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஏதோ வந்து பேச ட்ரை பண்றான். ஆனா இவ வந்து இதுக்கு மேலேயாவது நீ ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி வந்துடுறான் அங்க இருந்து. அன்னைக்கு நைட்டே வந்து இவனை வீடெல்லாம் வந்து காலி பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. யாருன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா. என் பொண்ணுக்கு 8:30 மணிக்கு ஃபிளைட்டு, இப்ப போனான்னா எப்ப வருவான்லாம் தெரியாது. டைம் வேற ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்குள்ள நீ சீக்கிரமா கிளம்பிடு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப வந்து 8:30 மணி ஃபிளைட்டு அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இவங்க வந்து ஹிண்ட் கொடுக்குறாங்க, எப்படியாவது வந்து போய் அவளை பார்த்து சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாடா அப்படின்றாங்க. ஆனா இவனுக்கு அது புரியாம வீடை சீக்கிரமா காலி பண்ண சொல்றாங்கன்ட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது ஒரு பால் வந்து இவன் கையில கிடைக்குது. நம்ம ஹீரோயின் வந்து அதுல என்ன எழுதி இருந்திருப்பா, நம்ம 2 பேருக்கும் வந்து நம்ம பழைய மெமரிஸ் எல்லாம் திரும்ப வரவே கூடாது, நம்ம இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருந்திருப்பா. இவனுக்கு அதை பார்க்கும் போதே ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து கடைசியா சாப்பிட்டுட்டு இருப்பான். மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு, ஏதோ விட்டு போற மாதிரியே வந்து ஃபீல் ஆகுது. அப்படியே வந்து புலம்பிட்டே இவன் சாப்பிட்டுட்டு இருக்கா. கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, அவ கூட இருந்த நல்ல மெமரிஸ் எல்லாம் வந்து உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவனுங்க சொல்லும் போது இவன் கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா எல்லாமே வந்து கெட்ட மெமரிஸா தான் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா சரியா வராது. நல்ல மெமரிஸோ கெட்ட மெமரிஸோ அவ கூட இருந்தா மட்டும்தான் என்னோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இவன் முடிவெடுக்க, அட பாவி இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா, ஃபிளைட்டுக்கு வேற லேட் ஆகுது, சீக்கிரமா வா போலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து காரை எடுத்துட்டு ஒன்னா வந்துட்டு இருக்கானுங்க. போறப்பயே நம்ம ஹீரோ வந்து பிட்டெல்லாம் எழுதிட்டு இருக்கான், என்னன்னு அங்க போய் சொல்லணும்ட்டு. அடிச்சு பிடிச்சு ஓடி எப்படியோ நம்ம ஹீரோயினை வந்து பாத்துடுறாங்க. இவனுக்கா பயங்கரமா வந்து மூச்சு வாங்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி நின்று இவன் என்ன பேசுவான்ட்டு ரொம்ப ஆர்வமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே வந்து ஹீரோயினை பார்த்து, நல்ல வேலை நான் உன்னை வந்து மிஸ் பண்ணியிருந்திருப்பேன், நான் எப்பவுமே வந்து லேட்டா வரேன்ல, ஃபர்ஸ்ட் நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சது, அப்புறம் கிட்டத்தட்ட வந்து நீ இன்னொரு பையனை வந்து கல்யாணம் பண்ண போனப்ப இப்படி எல்லா நேரமும் வந்து நான் லேட்டா தான் வந்திருக்கேன். ஆனா இனிமே அந்த மாதிரி நடக்காது. நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன், பிரேக்கப் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நமக்குள்ள இருக்கிற நல்ல மெமரிஸை கெட்ட மெமரிஸ் வந்து மறைக்கிறது தான். நீ என் லைஃப்ல எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம டிவோர்ஸை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இன்னும் 3 மாசம் வந்து டைம் இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். உனக்கு உன்னோட மெமரிஸ் எல்லாம் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் கூட என்ன பிடிச்சதுன்னா நம்ம ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இவன் ரொமான்டிக்கா வந்து பேசிட்டு இருக்க. இவ காதுல இருந்து ஹெட்போன் எடுத்துட்டு, அம்மா நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறா பாருங்க. அவ்வளவுதான், எழுதி வச்சது மொத்தமும் வந்து மறந்து போச்சு. திரும்ப இவனால சொல்லவும் வந்து முடியல. நீ ஹாப்பியா இருக்கிறத பார்த்தாலே தெரியுது, நான் போறது உனக்கு சந்தோஷம் தான், சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவ படுக்க வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறா. இவ ஃப்ரெண்ட்ஸ் வேற, இவன் பெரிய ஹீரோ, அப்படியே ஓடி வந்துதான் வந்து டயலாக் வந்து சொல்வாரு. நீ எல்லாம் எந்த காலத்துல இருக்க, ஒரு போன் பண்ணி இந்த டயலாக் எல்லாம் வந்து சொல்லியிருந்தேன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும், போச்சு அவ போயிட்டா, இனிமே ஒண்ணு நடக்க போறதில்ல அப்படின்னோட இவனுங்க அப்படியே வந்து சோகமா நடந்து வந்துட்டு இருக்கானுங்க.
வண்டியை சரியா பார்க் பண்ணாததுனால வேற போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்க. அதுக்கு பின்னாடி இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டு இருக்க. அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் தேடி வரா. ஒரு செகண்ட் இவனுக்கு செம ஷாக்கா இருக்கு, என்ன சொல்ல போறாளோ அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, இது ஃபேரே கிடையாது, உனக்கு உன்னோட மெமரிஸ் எல்லாம் வந்து திரும்ப வந்துருச்சு, நீ அதனால வந்து என்ன ஹேட் பண்ற, ஆனா எனக்கு அப்படி இல்லல்ல, நம்ம டிவோர்ஸை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இன்னும் 3 மாசம் டைம் இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம ஒன்னா இருப்போம். ஒருவேளை எனக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் திரும்ப வந்து உனக்கு அப்பவும் என்ன பிடிக்கலன்னா நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன், என்ன ஓகேவா அப்படின்ற மாதிரி இவ பாத்துட்டு இருக்கா. இதேதான் நானும் உன்கிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி பார்த்து வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி நிறைய சண்டை பிரச்சனைக்கு நடுவுல என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி 2 பேரும் வந்து திரும்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோடயே இந்த மூவியும் முடியுது. கண்டிப்பா இந்த மூவியை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.